Hey guys, welcome back to our channel STF ஸ்ரீதுர்கா ஃபேஷன். ஒரே நாளில் சூப்பர் ஸ்டாரான ப்ராடக்ட்டை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். நம்ம இன்ஸ்டாகிராமில் ஒரு 2 days முன்னாடி ஒரு ப்ராடக்ட்டை லான்ச் பண்ணோம். அது என்னடான்னா ஓவர் நைட்டில் சூப்பர் ஸ்டாராக மாறிடுச்சு. அந்த ப்ராடக்ட் வேறு எதுவும் இல்லைங்க, இந்த ப்ராடக்ட் தான் அது. ஸோ இதோடைய டெமோ வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஒரு கமெண்ட் 2 கமெண்ட் இல்லைங்க, மொத்தமாக 3000 கமெண்ட்டு, அதுவும் இதை டெமோ வீடியோ கொடுக்க சொல்லி. ஸோ இந்த ஸ்கேல் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் என்கொயரி பண்ணியிருந்தீங்க, இது பேப்பரா இல்லை வெறும் ஷீட்டா அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிலிக்கான் ஸ்கேல், ஓகேங்களா. ஸோ நல்ல திக்கான சிலிக்கான் ஸ்கேல் இது. ஸோ நான் வந்து என்னோடய ப்ளவுஸ்க்கு ஏற்ற மாதிரி மார்க்கிங் நான் வந்து ஆல்ரெடி மார்க் பண்ணிட்டேன். ஸோ டெமோ வீடியோ அப்படின்றதுனால நான் கடகடன்னு உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணிடுறேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆர்ம் ஹோல்டு கிட்ட தான் இது யூஸ் ஆகும். ஸோ ஒரு ட்ரெஸ்ஸாக இருக்கட்டும், ப்ளவுஸாக இருக்கட்டும், ஸோ அதோட பெர்ஃபெக்ஷனே வந்து பார்த்திங்கன்னா அந்த கை கிட்ட, அந்த ஆர்ம் ஹோல் கிட்ட நம்ம பெர்ஃபெக்டாக ஸ்டிச் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த இந்த ப்ராடக்ட் மட்டும் சூப்பர் ஸ்டார் ஆக மாட்டீங்க, நீங்களுமே சூப்பர் ஸ்டார் ஆகிடுவீங்க. ஏன்னா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நயன்தாரா மேம், ஆக்டர் நயன்தாரா மேம் வந்து அவங்க ஒரு ஃபங்க்ஷனுக்கு வந்து ஒரு பிங்க் கலர் saree வந்து வியர் பண்ணியிருந்தாங்க. அதோடைய ப்ளவுஸில் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல பயங்கர மிஸ்டேக் இருந்துச்சு. மிஸ்டேக்குன்னு சொல்ல முடியாது. ஸோ அவங்களுடைய டிசைனர், மேபி அது டிசைனாக கூட இருக்கலாம். ஸோ அதை வந்து சோஷியல் மீடியாவில் வச்சு செஞ்சுட்டாங்க, வறுத்து பொறிச்சு எடுத்துட்டாங்க. ஸோ ஏன்னா அந்த இடத்துல மார்க்கிங் பர்ஃபெக்டாக இருந்துச்சுன்னா அந்த ப்ளவுஸுமே வந்து ஃபினிஷிங் வந்து பர்ஃபெக்டாக இருந்திருக்கும். அடுத்ததான் நீங்கள் பார்க்குறது பேட்டர்ன் மார்க்கிங் தான். ஸோ ஃபுல் பாடி பேட்டர்ன் மார்க்கிங். ஸோ நீங்கள் வந்து ஒரு ப்ளவுஸ் எடுக்கிறீங்க அப்படின்னா, இந்த டிசைன் எடுக்கிறீங்கன்னா அந்த கர்வ் இது எல்லாமே பர்ஃபெக்டாக வரதுக்காக இந்த பாடி மார்க்கிங் வந்து பேட்டர்ன் வந்து நம்மக்கிட்ட வந்து அவைலபிளாக இருக்குது. இதோட எம்ஆர்பி ப்ரைஸ் வந்து 350 rupees. பட் நான் அவங்களுக்கு இதை விட ரொம்ப 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 லெஸ் ப்ரைஸில் தான் நம்ம உங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அடுத்ததான் நீங்கள் பார்க்க போகிறது வந்து ஸ்கேல்ஸ் தான். இது எல்லாமே கர்வ் ஸ்கேல்ஸ் தான், சரிங்களா. ஏன்னா ஒரு பேஸ் வந்து பர்ஃபெக்டாக இருக்குது அப்படின்னாலே அந்த பில்டிங் வந்து ஸ்ட்ராங் ஆகிடும். அந்த மாதிரி நீங்கள் வந்து மார்க்கிங்கில் வந்து அந்த கர்வாக இருக்கட்டும், அந்த மார்க்கிங் நீங்கள் பர்ஃபெக்டாக பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய கட்டிங் வந்து பர்ஃபெக்ட் ஆகிடும். உங்களுடைய கட்டிங் பர்ஃபெக்ட் ஆகிடுச்சுன்னா உங்களுடைய ஸ்டிச்சிங் வந்து பர்ஃபெக்ட் ஆகிடும். உங்களுடைய ஸ்டிச்சிங் பர்ஃபெக்ட் ஆகிடுச்சுன்னா உங்களுடைய ஒர்க்கு வேறு லெவலில் இருக்கும். ஸோ அதுக்கான டூல்ஸ் தான் அது எல்லாமே. அது எல்லாமே உங்களுக்கு செட்டாக வரும், ஓகேவா. இது வந்து பார்த்திங்கன்னா பிராண்டடான ஸ்விங் மிஷினுக்கு யூஸ் பண்ணுற ஃபுட் தான் இது. ஸோ இதுவுமே நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. ஸோ நம்ம சேனலில் வந்து நிறைய வந்து நம்ம ஸ்விங் மிஷின், டெய்லரிங் ஒர்க்கை பற்றி நம்ம நிறைய வீடியோஸ் நம்ம போஸ்ட் பண்ணதே கிடையாது. ஸோ நிறைய ஆரி ஒர்க் மெட்டீரியல், பேங்கிள் மேக்கிங் மெட்டீரியல், இன்னும் நிறைய மெட்டீரியல்ஸ் எல்லாமே நம்ம போஸ்ட் பண்ணியிருப்போம். அங்கங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த டைலரிங் மெட்டீரியல்ஸ் எல்லாமே ஷேர் பண்ணியிருப்போம். ஸோ அதுக்காக நம்மக்கிட்ட வந்து எந்த மெட்டீரியலுமே இல்லை அப்படின்லாம் கிடையாது. எல்லா மெட்டீரியல்ஸுமே நம்மக்கிட்ட வந்து அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு ஏதாச்சும் தேவைப்படுது அப்படின்னா, இது நான் இந்த மாதிரி ஒரு வெப்சைட்டில் பார்த்தேன், அது எனக்கு வேணும், இங்கே எனக்கு லோக்கல் ஷாப்பில் எங்கேயும் கிடைக்கல, உங்கள்கிட்ட இருக்குமா அப்படின்னு சொல்லி ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி கேளுங்க. இருந்தால் அதோட குவான்டிட்டி அண்ட் ப்ரைஸை வந்து நாங்கள் மென்ஷன் பண்ணுறோம். இது வந்து பார்த்திங்கன்னா இன்விசிபிள் பெண்டன்ட் தான், ஏடி ஸ்டோன். ஸோ ரொம்ப வந்து ஃபர்ஸ்ட் குவாலிட்டியான பெண்டன்ட் இது. ஸோ இதுக்கு முன்னாடி நிறைய பெண்டன்ட் கலெக்ஷன்ஸ் எல்லாமே நம்ம வந்து ஷேர் பண்ணியிருக்கோம். அதாவது ப்ரீவியஸ் வீடியோஸில் நீங்கள் செக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும், நிறைய வந்து ஷேர் பண்ணியிருப்போம். இது வந்து இன்விசிபிள் பெண்டன்ட்டுக்கான காயின் இது, ஓகேங்களா. ஸோ இந்த காயின் வந்து பார்த்திங்கன்னா நான் 2 டைப் இல்லை, நிறைய டைப் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம். இது வந்து நியூ டைப் இது. ஸோ எம்போஸ்டாக தெரியும் உங்களுக்கு, இந்த லக்ஷ்மியோட உருவமாக இருக்கட்டும், அந்த காயினாக இருக்கட்டும், எல்லாமே ஃபினிஷிங்குமே உங்களுக்கு வந்து பர்ஃபெக்டான ஃபினிஷிங்கில் இருக்கும். ஸோ அடுத்ததாக நீங்கள் பார்க்குறதுமே வந்து பார்த்திங்கன்னா சேம் டைப் காயின் தான். பட் உங்களுக்கு ஃப்ளாட்டாக இருக்கும். அதாவது பேக் சைடு வந்து ஃப்ளாட்டாக இருக்கும். பட் வந்து லக்ஷ்மியோட உருவம் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எம்போஸ்டாக இருக்கும். சேம் டு சேம் தான். பட் வந்து பார்த்திங்கன்னா கீழே வந்து அதாவது பேக் சைடு வந்து ஃப்ளாட்டாக இருக்கும். ஸோ அடுத்ததாக நம்ம ப்ரீவியஸாக நம்ம ஷேர் பண்ணியிருந்தோம் காயின், 2 சைஸில் ஷேர் பண்ணியிருந்தோம், சின்னது பெருசு. ஸோ இதுவுமே அவைலபிளாக இருக்குது. இது 3 டைப்புமே வந்து பார்த்திங்கன்னா வேறு வேறு ப்ரைஸில் இருக்கும். ஸோ அடுத்ததாக டேப்லெட் பீட் தான் பார்க்குறீங்க. டேப்லெட் பீட்னு சொல்ல முடியாது, இது ஓவல் ஷேப் பீட் தான் இது. ஸோ வெயிட்லெஸ் அண்ட் எல்லாமே பேஸ்டல் கலர்ஸில் நம்ம கொண்டு வந்திருக்கோம். உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு. ஒன்றும் இல்லை, எப்போவுமே உங்களுக்கு வந்து மேலே இருக்கிறவங்கள இன்ஸ்பிரேஷனாக எடுத்துக்கோங்க. கீழே இருக்கிறவங்கள வந்து ஒரு காம்படிட்டராக கூட நீங்கள் ஒரு எடுத்துக்காதீங்க. ஏன்னா அவங்க தகுதியை விட்டு இறங்கி இருக்கிற ஒரு பர்சனோட நீங்கள் வந்து இன்ட்ரோ வந்து வச்சுக்காதீங்க. தகுதி அப்படின்னு என்ன கேட்டிங்கன்னா அவங்களுடைய படிப்போ பொருளாதாரமோ கிடையாது. ஒரு தகுதி நான் வந்து நினைக்கிறது அவங்களுடைய கேரக்டர்.
அவங்க நம்மள எப்படி பார்க்குறாங்க, அவங்க நம்ம எப்படி நம்மள வந்து ட்ரீட் பண்ணுறாங்க அப்படின்றது தான். ஸோ உங்களுக்கு அவங்கள பிடிச்சே இருந்தாலுமே சரி, 2 ஸ்டெப் வந்து தள்ளி நின்டே நீங்க வந்து உங்களுடைய கோல நோக்கி போங்க. மேல உங்களுக்குன்னு ஃபிக்ஸ் பண்ணியிருப்பீங்கள்ல, இதெல்லாம் என்னோட கோல்ஸ்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு. அத நோக்கி போங்க. அத பத்தி மட்டும் யோசிங்க. எ ஏன் இத நான் சொல்றேன் அப்படின்னா, எனக்கு சொல்லணும்னு தோணுச்சு. ஸோ, அதனால நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். ஸோ, இது வந்து பார்த்தீங்கன்னா, 2 டைப் ஆஃப் இன்விசிபிள் செயினுக்கு யூஸ் பண்ற பேக் ஹூக் இது. ஸோ, 2மே 2 டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் குவாலிட்டி. ஒண்ணு வந்து பார்த்தீங்கன்னா, நார்மல் குவாலிட்டி. இன்னொன்னு வந்து பார்த்தீங்கன்னா, குவாலிட்டில, கலர்ல அண்ட் அதோட ஃபினிஷிங் இது எல்லாத்துலயுமே வந்து பார்த்தீங்கன்னா, பெர்ஃபெக்ட்டா இருக்கிறது. ஸோ, 2த்துக்குமே ப்ரைஸஸ் வந்து வேற வேறையா இருக்கும். அண்ட் இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எடிட்டிங் ப்ரைஸ் வந்து என்னால வீடியோஸில போஸ்ட் பண்ண முடியல. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்னோட மொபைல் வந்து பார்த்தீங்கன்னா, சொதப்புது. எடிட் பண்ணா ப்ராப்பரா எடிட் ஆக மாட்டேங்குது. வேர்ட்ஸ் எல்லாமே வந்து அங்கங்க மிஸ்மேரேஜ் ஆயிடுது. ஸோ, அதனால நான் வந்து வீடியோஸில வந்து ஏன்னா ப்ரீவியஸ் வீடியோஸ்லயுமே நான் ஷேர் பண்ணல. எந்த ப்ராடக்ட்டுக்குமே வந்து ப்ரைஸ நான் ஷேர் பண்ணல. ஸோ, அதனால பிரச்சனை எதுவும் இல்ல. இத ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி வாட்ஸ்அப்ல இதுக்கு என்ன ப்ரைஸ் அப்படின்றத நீங்க வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இதுவுமே பேக் செயின் பட் லாங்கான பேக் செயின். கொஞ்சம் லென்த்தியான அது வந்து சின்னது. இது வந்து கொஞ்சம் பெருசான பேக் செயின். அண்ட் மிரர் கலெக்ஷன்ஸுங்க. நம்மக்கிட்ட வந்து 1 இல்ல, 2 இல்ல. ஓவராலா வந்து 37 ஷேப்ஸ் ஆஃப் மிரர்ஸ் வந்து நம்மக்கிட்ட அவைலபிளா இருக்கு. ஸோ பி யுவர் ஓன் வே. இத எனக்கு சொல்லணும்னு தோணுச்சு. ஸோ அதனால நான் வந்து ஷேர் பண்ணியிருந்தேன். ஸோ இது யாருக்காகவும் இல்ல யாரோ ஒருத்தவங்களுக்காக பர்ட்டிகுலரா நான் ஷேர் பண்றேன். அப்படிலாம் எதுவும் கிடையாது. நார்மலா எல்லாருக்கும் நான் சொல்லணும்னு தோணுச்சு. நான் சொன்னேன்.